எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க எல்லாரையும் இந்த சில்ட்ரன்ஸ் கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்ல பார்க்கறல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டேய் ஏன் இவ்வளவு அரக்க பறக்க ஓடி என்ன உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா சொல்லு. இன்னைக்கு என்ன நீங்க செய்றீங்க? பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்ன கிறிஸ்மஸ்னு ஒன்னு வருது தெரியுமா? தெரியும்டா, நாளைக்கு தான் கிறிஸ்மஸ். நாளைக்கு தான் கிறிஸ்மஸ். ஆமாடே, நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கீங்க அதுக்கு. ஷோ பிள்ளைங்களா பாருங்களேன். டேய் உனக்கு கண்ணுல கண்ணாடி ஏதாவது போடணுமாடா? இல்லையே. சுத்தி பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. சுத்தி ஸ்னோ இருக்கு. ஆமா இங்க பாரு ஸ்னோ. ஏய் அங்க பாரு. அங்க பாரு, உனக்கு பிடிச்ச ஐட்டம் இருக்கு பாரு. கேக்கு. இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட் இருக்கான் பாரு. சூப்பரா இருக்குடே. என்னது கிறிஸ்மஸ்க்கா? ஆமா, பின்ன சும்மாவா பண்ணிருக்கு? ஆமா, என்ன பண்ண போறீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? நம்ம தான்டா ப்ரோகிராம் நடத்த போறோம். அப்படியா? ஆமா. என்ன ஏன்டா நீங்க ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல பாத்தீங்களா? டேய் நீ எப்பவுமே இங்கே இருக்கறடா, வாண்ட எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்களா? போங்கடே. சரி கவலைப்படாத. இன்னைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்ச அப்புறம் லாஸ்டா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பிரியாணியா? எல்லா டைமும் பிரியாணி போடுவாங்க. கிறிஸ்மஸ்ல என்ன ஐட்டம் ஸ்பெஷலா வரும்? கிறிஸ்மஸ்னா கிறிஸ்மஸ் ஆத்தா. சாப்பிடுற ஐட்டம் என்னடா? சாப்பிடுற ஐட்டம் இல்லையா? டேய் Black Forest கேக் கட் பண்ண போறோம்டா. Black Forest கேக். சரி உற்சாகத்தோட நம்ம பிரேயர் பண்ணி ப்ரோகிராம்ல பேரலாமா? ஏனே இன்னைக்கு வித்தியாசமான ப்ரோகிராம் இருக்கா? டேய் நீ ஃபுல்லு பண்றதெல்லாம் வித்தியாசமான ப்ரோகிராம் தான். ஏனே வித்தியாசமான ப்ரோகிராம் இருக்கணும். அரைச்ச மாவு அரைச்சீங்கன்னா நான் உங்களை அரைச்சி விடுவேன். சரி கோவப்படாத. நம்ம பிரேயர் பண்ணி ப்ரோகிராம் பேரலாமா? பிரேயர் பண்ண யாருன்னு வரா? நீ பிரேயர் பண்ண, நீ தானே சொன்ன வித்தியாசமா இருக்கணும்னு. ஆமா, இன்னைக்கு வித்தியாசமான ஒரு அண்ணன் தான் வர போறாங்க. யாரு? இன்னைக்கு நமக்கு பிரேயர் பண்ண நம்ம ராஜன் பாஸ்டர் வர போறாங்க. ராஜன் பாஸ்டரா? ஆமா. சரிண்ணே, வர சொல்லிருமா? அப்ப வர சொல்லிரலாமா? சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க. போனா தானே வருவாங்க. வா போவோம். வாங்க போ. ஹலோ குட்டீஸ், சூப்பரா அழகா இருக்கீங்களே. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். சில வருஷத்துக்கு பிற்பாடு மறுபடியும் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் பார்க்குறேன்னு. எவ்வளோ அழகா சூப்பராக புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேனா? சூப்பர். இப்போவும் நம்ம ஏசப்பா கிட்ட இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? எல்லாரும் கேட்போமா? ஒரு வருஷம் போன கிறிஸ்மஸ்லேருந்து இது வரைக்கும் நடத்தி வந்திருக்காங்க தானே, அதுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் அழகா க்யூட்டாக கண்களை மூடி கையை கூப்பி கேளுங்க. ஏசப்பா, ஒரு வருஷம் எங்களுக்கு இந்த சண்டே கிளாஸை சிறுவர் ஊழியத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீங்க. இந்த சிறுவர் ஆராதனை மூலமாக நாங்கள் அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டோம். எங்கள் அம்மா அப்பாவுக்கும் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் நாங்கள் பிரயோஜனமாக இருந்தோம். இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்க. நாங்கள் நல்ல விஷயங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள, உங்கள் நாமத்தை நாங்கள் பாடவும் நடனமாடவும் கலிகூறவும் எங்களுக்கு கிருபை தாங்க. உங்கள் நாமும் இன்னதிகமாக ஸ்கூலில் எங்கள் மூலமாக எங்கள் பெற்றோர்கிட்ட டீச்சர்கிட்ட உயர்த்தப்பட மகிமைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சப்பா. எங்கள் கூடவே இருந்து இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். டேய் இங்க வாடா, எப்ப பார்த்தாலும் தூங்குதா. இன்னைக்கு என்ன நடந்துட்டு தெரியுமா? வா இங்க வா. விடுங்க. என்ன இவ்ளோ லைட் பிரகாசமா இருக்கு, கண்ணெல்லாம் கூசுது. இருங்க ஒரு நிமிஷம். கண்ணு கூசுதா? சுத்தி பாரு. என்ன இங்க பாரு, கிறிஸ்மஸ் ஆத்தா ட்ரெயின். என்ன இங்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ. நம்ம எங்கனே வந்திருக்கோம்? டேய் எஞ்சிட்டியா? ஆமாண்ணே எஞ்சிட்டேனே. சொல்லுங்க. எல்லாத்தையும் பார்த்தலாம்? பாத்துட்டேன். டேய் நாளைக்கு கிறிஸ்மஸ்ல தெரியுமா? என்ன நாளைக்கா? ஆமா. ஐயோ என்ன நான் மறந்தே போயிட்டேனே. வா என்ன நீ? அதனாலதான் சில்ட்ரன்ஸ்ல இருந்து கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் நடத்துறாங்க. கிறிஸ்மஸ் ப்ரோகிராமா? ஆமா. ஐயோ என்ன நான் Dress கூட எடுக்கலையேனே. எடுக்கலையா? ஆமா. சரி முடிஞ்சு போய் எடுத்துக்கலாம். சரியா? சரி இப்போ நீ தூங்கி எஞ்சிருக்கல? ஆமா. உன்னை எழுப்புற மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ரோகிராம் கொண்டு வந்திருக்கேன். ஏனே நான் ஏற்கனவே எஞ்சிட்டேனே. எஞ்சிட்டியா? ஆமாண்ணே. சரி அப்போ ஜாலியா ஒரு டான்ஸ் ஆடலாமா? போய் டான்ஸா? ஆமா. இப்ப பாருங்க எப்படி ஆடுறேன்னு. ஒரு ஆக்ஷன் சாங். ஏனே நானும் சேர்ந்து ஆடவானே. நீனும் சேர்ந்து ஆடலாம். சரி யார் வராங்க தெரியுமா அதுக்கு? ஏனே நான் சொல்றேனே. சரி சொல்லு பாப்போம். என்ன மாதிரியே நல்ல அழகான 2 பேர் வருவாங்க. அழகானயா? ஒன்னிய மாதிரி என்னையும் மாதிரி 5 பேர் வராங்க. 5 பேரா? ஆமா. ஏனே அப்பனா எனக்கு இடம் இருக்காதோ? உனக்கா? உனக்கு இன்னைக்கு இடம் கிடையாது. சரி பரவாயில்ல. கீழே போய் ஆடும். ஓகே. வரியா? வாங்கண்ணே.
happy Christmas. Merry Merry Christmas. எங்களைப் போல இயேசுவின் குழந்தை, இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை. எங்களைப் போல இயேசுவின் குழந்தை, இயேசுவை போற்றி பாடுவோம் கவிதை. பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை, இயேசுவை தவிர இன்பமில்லை, எங்கள் இயேசுவை தவிர இன்பமில்லை. Happy Happy Christmas. Merry Merry Christmas. 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 காலையில் எழுந்து ஆலயம் செல்வோம், கர்த்தரை தொழுது நன்றி சொல்வோம். காலையில் எழுந்து ஆலயம் செல்வோம், கர்த்தரை தொழுது நன்றி சொல்வோம். பொங்கிடும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை, இயேசுவை தவிர இன்பமில்லை, எங்கள் இயேசுவை தவிர இன்பமில்லை. Happy Happy Christmas. Merry Merry Christmas. 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 Christmas Christmas வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், பட்சணம் கிடைக்கும், மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு, எங்க மனசுக்குள் கொண்டாட்டம் வந்தாச்சு. Happy Happy Christmas. Merry Merry Christmas. 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 வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லகேமில் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நிறைஞ்சாச்சு, தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம், ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லகேமில் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. அழகே உருவாய் வந்த அன்பே இயேசு பாலன், அருளின் ஒளியை ஆசி பெற இங்கே ஓடி வாங்க. அழகே உருவாய் வந்த அன்பே இயேசு பாலன், அருளின் ஒளியை ஆசி பெற இங்கே ஓடி வாங்க. சிட்டு குருவி போல பட்டாம்பூச்சி போல பறந்திட சிறகுகள் தருவார் அதிசயமான பாலன். நாமும் சென்று நெஞ்சம் மகிழ அவரை பணிவோமே, ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம், ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்று கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். வந்தாச்சு வந்தாச்சு கிறிஸ்மஸ் வந்தாச்சு, பெத்லகேமில் மாட்டுத் தொழுவில் இயேசு பிறந்தாச்சு. சந்தோஷம் உற்சாகம் எங்கும் நிறைந்தாச்சு, தேவன் நம்மை மீட்ட நாள் தான் கிறிஸ்மஸ் என்றாச்சு. ஜாலியாக ஆடி பாடி இயேசு
பாலனை போற்றிடுவோம். ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். ஜாலியாக ஆடி பாடி இயேசு பாலனை போற்றிடுவோம். ஒன்றாய் சேர்ந்து நாமும் இன்றே கிறிஸ்மஸ் நாளை கொண்டாடிடுவோம். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? மனப்பாட வசனம் படிக்க போகிறோம். ஓகேவா? மனப்பாட வசனம் படிக்க எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? சரி, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வசனம் படிக்க போகிறோம். அண்ணன் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் என்ன பண்ண போகிறீங்க? என் கூட சேர்ந்து திரும்ப சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இந்த வசனத்தை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்? நல்லா மண்டையில் ஏற்றி மனப்பாடமாக படிக்கணும். ஓகேவா? படிக்கலாமா? ஓகே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஓகே பிள்ளைங்களா, இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வசனம் ஈஸியாக தானே இருக்குது. என் கூட சேர்ந்து இன்னொரு டைம் படிக்கிங்களா? இந்த வசனத்தை எல்லோரும் மனப்பாடமாக படிச்சிடணும். ஓகேவா? சரி, இன்னொரு டைம் சொல்லித்தரேன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஓகேவா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. ஓகே பிள்ளைங்களா, அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியும், அப்படி தானே? அதாவது நம்ம செஞ்ச பாவத்துக்காக என்ன பண்ணாங்க? ஏசப்பா நமக்காக இந்த பூமிக்கு வந்தாங்க. அப்படி தானே? எதுக்காக ஏசப்பா நமக்காக பூமிக்கு வரணும்? கரெக்டாக சொன்னீங்க. இந்த வசனத்தில் பார்த்தீங்களா? அன்பு கூர்ந்துன்னு போட்டிருக்கு. அப்படி தானே? ஏசப்பா என் மேலே, உங்கள் மேலே, நம்ம எல்லார் மேலேயும் ரொம்ப லவ் வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்குறாங்க. அதுக்காக தான் எனக்காக உனக்காகவும் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. ஓகேவா? இந்த வசனத்தை எல்லோரும் மனப்பாடமாக படிச்சிருப்பீங்க. ஓகேவா? எல்லோரும் மனப்பாடமாக படிச்சுக்கோங்கண்ணு. ஓகேவா? சரி குட்டீஸ், பாய். தூங்கி தூங்கி பாலானி, தூங்கி தூங்கி பாலானி. அம்மா என் குறுக்கு உடைச்சு விட்டானுங்க. அம்மா மிக்கி மிக்கி, எத்தனை தடவை நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன இப்படி தூக்கிட்டு வந்திருப்பேன்? டேய் நீ பாரு, ஏன்டா அரண்ட வாரண்ட ஒரு குத்துல மூக்கு சட்னி ஏறட உனக்கு. நான் அடிச்சனா உன் மூக்கு ரெட் ஆயிரும். டேய் உன் இடுப்பு சும்மா அடிக்க டேய் மிக்கி சும்மா இங்கிட்டு வா. அவன கொல்ல போட மாட்டேன். இங்க வா, அமைதியாரு. டேய் அமைதியாரு. டேய் ஒண்டி வாடா. டேய் ஒண்டி வாடா. டேய் அமைதியா இருங்கடா, சொல்ற கேளு. அமைதி. நீங்க விடுங்க, அவன விட மாட்டேன் இப்போ. டேய் அமைதியா இரு சொல்றலாம். சரி வா, சென்டர் வா. சீக்கிரம் அமைதியா இரு வா. சரி. டேய் ஏன்டா சண்டை போடுறீங்க? அவன் என்ன வார்த்தை சொன்னா தெரியுமா என்ன பார்த்து? நான் ஒண்ணுமே சொல்லலனே, அவன் தானே. பொய்யா சொல்லி திரிறானே அவன். டேய் சும்மா இருங்கடா சொல்றேன், அமைதியா இரு. வாயிலுக்கு. சரிண்ணே. கை கட்டு. கை கட்டியாச்சுண்ணே. கை கட்டு வாயிலு. டேய் சும்மா இரு சொல்றான். பாத்தீங்களா என்ன திரும்ப. டேய் அமைதியா வாயிலுக்கு. சரிண்ணே. வாயிலுக்கு அமைதியா இரு. டேய் டோர் சும்மா இருடா. டேய் மிக்கி சும்மா இரு. டோர் சும்மா இரு. எங்க வந்துகிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? டேய் டோர் நீ அந்த அடி வாங்க போற. மிக்கி கை கட்டு. வாயிலுக்கு. அச்சாச்சனே. மிக்கி என்னனே? உனக்கு இங்க என்ன நடக்கும் தெரியுமா? என்னனே நடக்கு? வந்து நீங்க யாரோ ரெண்டு பேர் எவன் தெரியல என்ன தூக்கிட்டு அப்படியே போட்டானுங்களே. அப்படியா? ஆமாண்ணே, என் கையில கிடைச்சானே அவ்வளவுதானே. ஐயோ உன்னையும் அடிச்சாங்களா? என்ன அடிச்சானுங்க? இருங்க, என் ஆட்களை கூட அவங்க சும்மா விட மாட்டானே. டேய் டோர். சொல்லுங்கடே. டேய் யாரோ மிக்கி அடிச்சாங்களா? யாரா இருக்கும் தெரியலையே. டேய் மிக்கி என்னனே? யாரா இருந்தாலும் சொல்லு. நம்ம நாங்க ரெண்டு பேரும் தோர் இருக்கோம், நான் இருக்கேன். சரிண்ணே. சொல்லு, அடி பிரித்துரும் சரியா? இல்ல சுத்திலாம் கிறிஸ்மஸ் தான் இருக்காரு, பனியா கிடக்கு. என்னனே விஷயம்? என்ன ஃபங்க்ஷன்? டேய் டோர் சொல்லுங்க. நீ சொன்ன சரியா போச்சு. என்ன விஷயம்? டேய் மிக்கி என்னனே? நீ பாருடா, எங்க கிறிஸ்மஸ் தாத்தா பாரு, கேக்க பாரு, ட்ரெயினை பாரு. டேய் டோர் சும்மா இரு. அவன் அரவங்க போறானே ஏட்டாவ. சரி அமைதியா இரு. டேய் மிக்கி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கி. என்னன்னு பஸ் நீங்க சொல்லுங்க. இப்போ இங்க ஒரு கிறிஸ்மஸ் ப்ரோகிராம் நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்மஸ் ப்ரோகிராம்? என்ன நீங்க போங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களானே.
நீ நல்லா தூங்க நான் என்ன செய்ய எடே, எடே, எடே. மிக்கி போ சரி அழுவாத அழுவாத சரி சரி ஆ, மிக்கி என்னடே அடுத்த ஆ, இப்ப போ ஜெபம் முடிஞ்சிட்டு பாட்டு முடிஞ்சிட்டு ஏய், பாட்டு முடிஞ்சிருச்சா? ஆமா தோர் எப்படி ஆனா தெரியுமா சூப்பரா டான்ஸ் எடே, ஆடுன எடே, அவன் வேற ஆடி ஆடி வெறுப்பேத்துவானே என்ன பார்த்து. சிட்டுக்குருவி போல பட்டாம்பூச்சி போல சூப்பரா டான்ஸ் ஆடுன டேய் தோர் சும்மா இரு சரி மிக்கி அழுவாத எடே, விட்டுட்டீங்களா என்ன இப்படி? சரி 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 ஆ, இப்போ ஒரு சூப்பர் ப்ரோகிராம் கூட்டு போட்டா என்ன ப்ரோகிராம்னே நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமாவா ஆ, ஒரு அருமையான ஒரு அண்ணன் எந்த அண்ணே? அவங்க டீமோட ஒரு வில்லு பாட்டு ஓ, வில்லு பாட்டா? ஆமா இல்ல வில்லு பண்ணத ஏதோ வில்லு மாதிரி வச்சு வச்சு அடிப்பாங்களே, கொட்டல அடிப்பாங்களே. அது கூட தெரியாம இருக்கு என்ன மிக்கி நீனு? எடே, 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 அவன் திரும்ப திரும்ப என்ன நோஸ் கட் பண்ணிட்டே இருக்கான். அவன் நோஸ் நான் கட் பண்ண மாட்டானே. சரி மிக்கி சொல்ற கேள் சரி அமைதியா அமைதியா இரு. சரி குட்டீஸ் இவங்க சண்டை நான் தடுத்துக்கிறேன் அதுக்குள்ள வில்லு பாட்டு பார்த்துறாமா வாங்க பாக்கும் இல்ல டோரு இந்த சண்டை போடாங்க சண்டை போடாங்க ஸ்தோத்திரம் தான் என்று சொல்லியே ஸ்தோத்திரம் தான் என்று சொல்லியே வில்லினை பாட ஆமா வில்லினை பாட வந்தருள்வா இயேசு ராஜனே ஸ்தோத்திரம் தான் என்று சொல்லியே வில்லினை பாட வந்தருள்வா இயேசு ராஜனே சொல்லுப்பா என்னென்ன பண்ண போறோம்? எப்பா என்ன பண்றோம்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பெரியவரை பெரியவரை சிறந்தவரை ஒரு வல்லவரை வரவேற்க போகிறோம். ஆமா ஆமா வறுமையா வறுமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரும் செருமையா பந்தியிலே செருமையா சிறியவராம் எங்களிடம் சிறியவராம் எங்களிடம் இந்த இசைக்குழுவை காண வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே, சிறுவர்களே சிறுமிகளே உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறது பேரொளியின் நட்சத்திர குழு சார்பாக வரவேற்கிறோம். வாங்கம்மா வாங்கம்மா இசைக்குழுவுக்கு வாங்கம்மா இசைக்குழுவுக்கு பேரொளி நட்சத்திரம் நாங்க பேரொளி நட்சத்திரம் நாங்க வாங்கம்மா இசைக்குழுவுக்கு வாங்கம்மா இசைக்குழுவுக்கு பேரொளி நட்சத்திரம் நாங்க பேரொளி நட்சத்திரம் நாங்க ஒரு அருமையான ஊர்ல யோசேப்புன்னு ஒரு அண்ணன் ஒரு அழகான அண்ணன் ஹேண்ட்ஸமான ஒரு அண்ணன் சூப்பர்ண்ணா. வாலிபனானா இருந்த அண்ணனுக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பொண்ணு பார்த்தாங்க. சூப்பர்ண்ணா. வாலிபனா தான் பொண்ணு பார்க்க செய்வாங்க. பொண்ணு சிரிப்பு வருத போனக்கு வரும்ல வருதோ பார்க்கணும் உனக்கோ இல்ல ஆனா யோசேப்பு அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்தாங்க. சூப்பர்ண்ணா. அந்த அக்கா ஒரு அருமையான அக்கா. என்ன பேருன்னு அக்காக்கு? மரியாள். அழகான அக்கா அழகான அருமையான அக்கா சரி. அழகான அக்கா எங்க மரியா அக்கா அழகான அக்கா எங்க மரியா அக்கா அருமையான அண்ணன் எங்க யோசேப்பு அண்ணன் அருமையான அண்ணன் எங்க யோசேப்பு அண்ணன் ரெண்டு பேருக்கும் ஒரு அருமையான நாள் வந்தது. என்ன நாள் தெரியுமா? எப்பா அவசரப்படாதப்பா. பொண்ணு இப்பதான் பாத்துருக்காங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? நிச்சயதார்த்தம். ஆமா ஒரு அருமையான நாள்ல ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம். சூப்பர். அப்போ ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? என்ன சந்தோஷம்? கல்யாணம் யோசேப்பு அண்ணனுக்கு கல்யாணம் மரியாளக்கா கல்யாணம் யோசேப்பு அண்ணனுக்கு கல்யாணம் மரியாளக்கா கல்யாணம். இப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக சூப்பர் போய்கொண்டிருந்த
அவங்க வாழ்க்கையில மரியா அக்கா வாழ்க்கையில மரியாக்கா வாழ்க்கையில ஒரு பேர் அதிர்ச்சி. என்னடா ஐயோ அவ்வளோ இல்லை. எப்படி தெரியுமா, ஒரு நாள் ஒரு பெரிய ஒளி அந்த அக்காப்பு கிட்ட வந்தது. என்ன ஒளின்னு சொன்னா பயமா இருக்குண்ணே. பயப்படாதப்பா, வாங்கிட்ட வரல, அக்கா கிட்ட. அக்கா கிட்டயா? யாரு தெரியுமா? யாருண்ணே? ஒரு தேவதூதன். வாவ், தேவதூதனா? என்ன ஆமாப்பா. தேவதூதன் ரெக்க இருக்குமாண்ணே? எப்பா அது முக்கியம் இல்லப்பா. சரி சரி. தேவதூதன் அவர் பேர் தெரியுமா உனக்கு? என்ன பேருண்ணே? தெரியாதுண்ணே எனக்கு. தெரியாதா? தெரியாதுண்ணே. என்னப்பா நீ எப்ப உனக்கு தெரியுமா? தெரியாதுனே. தெரியா எப்ப உனக்கு? தொண்டையில வர நிக்க வாயில வர மாட்டேங்கான். தொண்டையில் நிக்கா? ஐயோ என்ன மறந்து நீ என்ன நீ எப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா விடுங்கப்பா, உங்ககிட்ட கட்ட மாதிரி சொல்லிருங்கனே. நானே சொல்றேன் பாரு. சொல்லுங்கண்ணே. கேப்ரியல். கேப்ரியல். ஓ ஆமா. என்ன ஞாபகம் வந்திருக்குமே. கேப்ரியல் வந்துட்டேன். என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? மகளே, மகளே, நீ ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள். அருமையான வார்த்தை, அருமையான அருமையான வார்த்தை. வார்த்தை. அடுத்து என்ன சொன்னாரு? அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. என்னன்னா? ஒரே ஷாக். பாவ் இறை. என்ன என்ன இப்பதான் சந்தோஷம் நீங்க? அடுத்த வார்த்தையை கேளுப்பா, அவசரப்படாத. சரி சரி சரி. சொல்லுங்கண்ணே. உனக்கு ஒரு குழந்தை உண்டாகும், ஐயோ அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாங்க சொல்லிட்டாங்கப்பா. நல்லதா? ஆமா. இதுல என்னன்னா சந்து கெட்டுது? இப்ப இருப்பா. இப்ப கல்யாணம் அவளை குழந்தை எப்படி பாரு. கல்யாணம் ஆவலையா? அம்மா ஊரா, அங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, இங்க ஒரு பேச்சு, ஒரு பேச்சு பேசுறான், அவன் ஒரு பேச்சு பேசுறான். ஐயோ ஒரே வருத்தம். இருந்தாலும் தேவதூதன் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? இது தேவனால உண்டாகும், பரிசுத்த ஆவினால உண்டாகும். அப்படியா? அப்படி சொன்னதுனால அக்கா ஒரு சமாதானம் ஆயிட்டாங்க. என்ன ஆனா அண்ணனுக்கு அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? அப்படியா? ரொம்ப வருத்தமா இல்ல? ரொம்ப வருத்தமா? வருத்தம் இல்ல, ரொம்ப கவலை, ஐயோ கண்ணீர், ஏன்னா வருத்தம். இப்பதான் சந்தோஷமா இருந்திருப்பாரு. இப்போ ஒரு சந்தோஷம் முடியல பாத்தீங்களா, அதுக்குள்ள வருத்தம் வந்துட்டு. ஆமா, எல்லாரும் ஊருக்குள்ள எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ புரசல பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. போச்சா? ஆமாண்ணே. உடனே அண்ணன் ரொம்ப கவலையா ஐயோ ஒரு நாள் தூங்கிட்டாரு. தூக்கம் வரும். சரியான தூக்கம். தூக்கம் வரும். வரும்போது தூக்கம் வராதா? கன்ஃபார்ம் வருமாண்ணே. இப்போ உனக்கு கவலை வந்தா தூக்கம் வருமா? தூங்கிடுவல்ல. அண்ணனும் அதே போலாம், நல்ல தூக்கம். ராத்திரி நேரத்துல பனி சூழும் வேளையில, ராத்திரி நேரத்துல பனி சூழும் வேளையில, பனி சூழும் வேளையில தூக்கம். அவருக்கு ஒரு கனவு. என்ன? ஆமா, அதுலயும் தூதம் தான். போடு. அதான். ஏன் தெரியுமா? நீ என்னப்பா செய்வ? எனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்காங்க, அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா, நீ என்ன செய்வ? என்ன நான் வேற பொண்ணை தேடிடுவானே. அதே தானே. அம்மா எப்பா நீ என்ன செய்வ? ஏனே அந்த பொண்ணை சந்தை விட்டு டேய். இப்ப நீ என்ன செய்வ? என்னே நான் அந்த பக்கமே போவனே. நீங்களே இப்படி இருக்கும்போது அண்ணன் எப்படி இருப்பாரு? ஆமாண்ணே. அண்ணன் வந்து கழட்டி விட்டுரும், தள்ளி விட்டுரும், நம்ம பேரும் நினைச்சிட்டாரு. ஏன்னா அந்த அக்காவேனா? ஆமா. ஏனே அப்பனா அந்த மரியாக்கா வாழ்க்கை என்ன ஆகுது? இருப்பா. தூதன் வந்தாலாம் ராத்திரி நேரத்துல. அம்மா வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? பயப்படாத. ஓ பயப்படாதன்னாரா? அது இல்ல, ஐயப்படாது. ஐயப்படாது. சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது. யார தெரியுமா? யார? மரியாள. சேர்த்துக்கு சொல்றாரு அப்போ. ஆமா. ஏன்னா எப்படி நான் சேர்த்துக்க முடியும்? தேவன் சொன்னா செய்யணும்ல. கண்டிப்பா. அதே போல யோசேப்பு சேர்த்து கொண்டார். அப்படியா? சரி. இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில திரும்ப ஒரு அதிர்ச்சி. என்னன்னா எத்தனை அதிர்ச்சினே. இப்போ வாழ்க்கையே அதிர்ச்சி தான்ப்பா. என்ன என்ன தெரியுமா? என்னன்னா குடியிருப்புக்காக குடியிருப்பு உங்க பேரை பதிவு செய்ய அவரே சொந்த ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? இந்த ஊரு வார வரிசையா வாரனே, ஏன் அவசரம்? ஐயா போகுமே. போகும்போது எந்த ஊருக்கு போனாங்க தெரியுமா? எந்த ஊரு? பெத்லகேமுக்கு. பெத்லகேம். ரெண்டு பேரும் போனாங்க பெத்லகேமுக்கு. ஜோடியாக போனாங்க பெத்லகேமுக்கு. போனாங்க பெத்லகேமுக்கு. ஜோடியாக போனாங்க பெத்லகேமுக்கு. போயிட்டாங்கப்பா. போயிட்டாங்க ஜோடி. போனா என்ன எப்படி போவாங்கண்ணே? எப்பா
பஸ் இருக்குமா அந்த காலத்துல? பஸ் இல்லண்ணே. இல்ல. இப்பதான் பஸ் இப்பதான் வந்துச்சு. பைக் இருக்குமா? பைக் இருக்காதுண்ணே. இல்ல. ஆமாண்ணே. அப்ப அங்க இருந்து என்ன தெரியுமா? என்னதுண்ணே? ஒரே ஒரு கழுதை. கழுதையில மரியாமாவை ஏத்திக்கிட்டு யோசேப் ஐயாவும் மரியாவும் ஜோடியா போவோம். சாலியா சோட்டியா போனாங்க பெத்லகேமுக்கு. கழுதையில போனாங்க பெத்லகேமுக்கு. போனாங்க பெத்லகேமுக்கு. ஜோடியாக போனாங்க பெத்லகேமுக்கு. எப்பா ஊருக்கு போன இடத்துல அக்காக்கு ஒரே பிரசவ வலி. ஐயோ பாவமா அந்த அக்கா. யோசேப் பண்ண பயந்துட்டாங்க. பயப்படுவாங்க. பயப்படாம எப்படி? ஆமா அண்ணன் போய் சத்திரத்துல போய் என்ன என்னடா என் ஒய்ஃப் பிரசவதுல இடம் இருக்கானே உங்க சத்திரத்துல கேட்டா தரவே இல்ல. என்னப்பா இது ஒரு பொண்டாடி பிரசவ வலினா குடுக்காம இருப்பான். கல் நெஞ்சக்காரங்கனே குடுக்காம விட்டாங்க. கல் நெஞ்சக்காரனா இருப்பான் போல. திரும்ப அங்க ஓடி போய் என்ன உங்க வீட்டுல இடம் இருக்கா? இங்கெல்லாம் வராங்க வெளியே போங்க அப்படிலாம் சொல்லிடுவாங்க. இப்படி சொல்லி விட்டாங்க. ஒரே வேதனை அண்ணனுக்கு. அப்படியா? அண்ணன் பார்த்தாரு இவங்கெல்லாம் ஒப்பேற மாட்டாங்க, சரிப்பட்டு வர மாட்டாங்க. அப்படியா? உடனே கொஞ்ச தூரம் நடந்து போனாங்க பாருங்க. ஒரு மாட்டு தொழுவு. மாட்டு தொழுவுமா? மாட்டு தொழுவு நாருமானே. ஒரே ஸ்மெல்லு. ஆமா சரியா போச்சு. இருந்தா என்ன செய்ய? என்ன வேற இருக்குமே. கொசு கடியா? எல்லா கடி அங்க இருக்கும்பா. அப்படியா போச்சு. ஒரே வேதனை. என்ன செய்ய? இடம் இல்ல. ஏன்னா வயிறு வேற வலிச்சிட்டு இருக்கு, கொசு கடி வேற. கஷ்டப்பட்டு இருப்பாங்களாண்ணா. நமக்கு கொசு கடி முக்கியம் இல்லப்பா. அப்படியா? உடனே என்ன நினைச்சாங்க? அங்கேயே போயிட்டாங்க மாட்டு தொழுவத்துக்கு. போனா முன்னணியில மாட்டு தொழுவத்துல யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? இறப்பா சொல்றேன். சொல்லுங்க. நமக்காக உனக்காக இவனுக்காக உனக்காக இந்த இவருக்காக யாரு தெரியுமா பிறந்தா? யாரு தெரியுமா? யாரு தெரியுமா? நம்ம இயேசு தான்ப்பா. பாட்டு எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுமா? பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, நமக்காக உனக்காகவே பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, எனக்காக பிறந்தாரே இயேசு. ஒரு வழியா இயேசு பிறந்துட்டாருனே. பிறந்துட்டாரு. சந்தோஷம் எனக்கு. சந்தோஷமா சொல்லப்பா. இயேசுவா உன்னையும் என்னையும் ரட்சிக்க, அப்படியா? நம்ம கவலைகள் எல்லாம் போக்கி, நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்கி, அப்படியா? கஷ்டப்பட்டு நம்மளுக்காக சந்தோஷத்தை கொடுக்கவா? ஆமாப்பா, தோக்கி நமக்காக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க, சமாதானத்தை கொடுக்க ஒருத்தர் பிறந்தார். அவர் பிறந்தார்ல. அப்ப நம்ம எப்படி இருந்து தெரியுமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமா இருங்கப்பா. அம்மா என்ன ஒரு டவுட் சொல்லுப்பா. என்ன ஏசப்பா பிறந்தனே சொல்றாங்க. அம்மா யாரும் பார்க்க வருவாங்களாண்ணா? இப்ப வாரப்ப நீ ஏன் அவசரப்பட்டே இருக்க? கேட்கணும்னாண்ணா யாரும் வருவாங்க. ஒரு சந்தோஷத்தை கொண்டாடிட்டு போவுமே. சரி. ராஜா பிறந்துட்டாரு. யூதர் ராஜா சிங்கம் பிறந்துட்டாரு. கிங் ஆஃப் கிங் என்னன்னா? ஆமா, கிங் ஆஃப் அவர் பிறந்தா என்ன தெரியுமா வந்தது? என்னென்ன வருது? ஒரு ஸ்டார். என்ன நட்சத்திரமான? ஷைனிங் ஸ்டார். ஷைனிங் ஸ்டார். இப்ப நம்ம இல்லப்பா, சரி, அது வானத்துல தோன்றின ஒரு அழகான நட்சத்திரம். அப்படியா? நட்சத்திரத்தை யாரு பார்த்தா தெரியுமா? யாரு தெரியுமா? யாரு? நம்ம தான் பார்க்கோம் டெய்லி. இப்ப அது இல்லப்பா. என்னண்ணே அங்க ஒன்று அந்த ஸ்டார் ஆனே? இல்ல எப்பா அப்படியா? அறிவு இருக்காப்பா. நான் 2000 வருஷம் முன்னாடி காது சொல்லிட்டு இருக்கேன். அப்படியா? 2000 வருஷம். என்னப்பா நீ இப்படி பேசுற? சரி, வாரண கதைக்கு சரி. என்ன தெரியுமா? ஒரு 3 பேர் அழகாக அருமையாக சொலித்த போடு அந்த நட்சத்திரத்தை
பார்த்தாங்களே. சூப்பர் சூப்பர். யாருன்னு 3 பேரு சாஸ்திரிகள். சாஸ்திரிகள். ஆமா. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? இந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் தெரியுமா? எந்த எந்த ராஜ நட்சத்திரம். ராஜ நட்சத்திரமா? அவங்க சொன்ன காரியம், ஒரு ராஜா பிறந்தா மட்டும்தான் அந்த நட்சத்திரம் வருமா. அப்படியா? அப்ப நம்ம இப்ப நட்சத்திரம்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா. நீ பிறந்தப்ப நட்சத்திரம் வந்துதா? வராது இல்ல, எப்படி வரும்? அவனுக்கு ஆமா அதான்ப்பா, இயேசு பிறந்தாருல, ஆமா, ஒரு நட்சத்திரம். சரி. வந்த உடனே அவங்க உடனே கிளம்பிட்டாங்க. எங்க போனாங்க தெரியுமா? எங்கடா போனாங்க? சாஸ்திரிகளா? அம்மா 3 பேர் கிளம்பிட்டாங்க. 3 பேர். ராஜா பிறந்தப்ப இவங்களுக்கு என்ன வேலை? அப்படியா? சரி சரி. இயேசுவை பார்க்க வந்துட்டாங்க, கிளம்பிட்டாங்க. எதை நோக்கி தெரியுமா? எதை நோக்கி? இவங்க நட்சத்திரம் போது இவங்க போறாங்க. அப்படியா? வழிகாட்டுதுனா? அம்மா அப்பா பரவாயில்லையா? நட்சத்திரம் பெரிய நட்சத்திரமோ? இப்ப நட்சத்திரம்னாலே பெரிய நட்சத்திரம் தான். அப்படியா? சரி. இது வேற கிங் நட்சத்திரம் வேற. நட்சத்திரம் போக இவங்க போக, நட்சத்திரம் போக இவங்க போக, வழிகாட்டி பின்னாடியே போறாங்க, போயிட்டே இருந்தாங்க. வெளிச்சத்துல. இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? சரி. இயேசு பிறந்த உடனே ஒரு தூதன், ஒரு தூதன் மேய்ப்பரில் இருந்த இடத்துல. மேய்ப்பரா? ஆடு மேய்ப்பரானா? ஆடு மேய்ப்பாங்க அவங்க தானே? இப்ப மேய்ப்பன்னா என்ன தெரியாத உனக்கு? தெரியா, அதான் கேட்கணும். ஆடு மேய்க்கிறவங்க தான் மேய்ப்பன். சரி சரி. பேக் பேக். தம்பியை பாத்தியா? அண்ணே கொஞ்சம் வயசு கொஞ்சம் கூட அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, அதான் தெரியுது உருவத்தை. ஏய் சரி, தேவதூதர்ல அந்த மேய்ப்பர்ட்ட போய் ஒரு ராஜா பிறந்திருக்காரு, சரி போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா. இவங்களும் கிளம்பி எங்க போயிட்டாங்க? ராஜா பக்கவா? எப்படி போயிருப்பாங்க? எப்படி? நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி சும்மா ஒரு ஆடை பிடிச்சு போயிருப்பாங்க. நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு. அவங்களுக்கு இவருக்கு சொன்னாங்க, முன்னணியில ஒரு குழந்தை இருக்கும், அங்க போங்கன்னு சொன்னோன்னே இவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்படியா? இவங்க தெரியுமா கரெக்டா இயேசுகிட்ட போய் உட்காந்துட்டாங்க. ஏன்னா இவனுக்கு ஊர் எந்த ஊர் சொல்லி இருப்பாங்க? இப்ப அதே ஊர் தான்ப்பா. அதே ஊர் தானா? இப்ப கிராஸ் கேள்வி நம்ம கேட்கறேன், கரெக்டா வருவேன். சரி சரி. பொறுமையா அறிவன், ரொம்ப அவசரப்படுறான் பாத்துக்கோ. அவசரம் கொடுக்க. சின்ன பையன் சொல்ற கேளு. போயிட்டு இயேசுவை பணிந்து கொண்டு அங்க இருந்துட்டாங்க. ஒரு 3 சாஸ்திரிகள் சொன்னோம்ல, ஆமா, அவங்க நட்சத்திரம் போக அவங்க போக, நட்சத்திரம் போக அவங்க போக. ஏன்னா பின்னாடியே போயிருப்பாங்களோ? அம்மா ஃபாலோ பண்ணிட்டுல போயிருக்காங்க. போனாங்க தான். ஆனா நான் பார்த்துட்டே இருக்கேன், நட்சத்திரம் எங்க இருக்கு, அவங்க அங்க போறாங்க. சரியா போச்சு. நான் போய் கேட்டேன், நட்சத்திரம் இங்க எங்க நிக்க, நீங்க அங்கங்க போறியே அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க டீ குடிக்க போயிருப்பாங்க. எப்ப இல்லப்பா, சாப்பிட போயிருப்பாங்க. இல்லப்பா, என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? ராஜான்னு பிறந்திருந்தா அம்மா அரண்மனையை தான் பிறந்திருப்பாரு. அதான வாஸ்தவம். அம்மா நியாயமான கேள்வி தானே? நியாயமான கேள்வி தானே? சரி நானும் போயிட்டு வாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டேன். சரி. அவங்களும் போய் பார்த்தா, போயிட்டு சரி ராஜா 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 எங்க ராஜா எங்க? உண்மை தானே? உண்மை தானே? உண்மை. ராஜா 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 எங்க ராஜா எங்க? எங்க ராஜா எங்க? ராஜாக்கு ஒரே அதிர்ச்சி. கிளம்பிட்டார மனுஷன். அப்படியா? ஷாக். ஷாக்கு மேல ஷாக்கு. இது எனக்கு தான் குழந்தைய பிறக்கல, எங்க ராஜா எங்க கேட்டா நான் எங்க போவேன்? மனுஷன் ரொம்ப குழம்பிட்டாரா? நொந்து போயிருப்பாரு அவரு. நொந்து போல, கோவம் கோவம் சம்பந்தம் எல்லாம் இந்த நேரத்துல அப்போ ராஜா எங்கேயோ பிறந்திருக்காரு. சரி, ராஜா எங்கேயோ பிறந்திருக்காருன்னு சொல்லி சாஸ்திரிகளை கூட்டு, ராஜா எல்லாம் இங்க இல்ல, யாரும் பிறக்கல, அப்படி ராஜாவை நீங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து நினைச்சணும், சொல்லணும் சொல்லணும் அப்படி சொன்னோன்னே இவங்க நினைச்சாங்க தெரியுமா? இவங்க சரி சரி பார்த்தா சொல்லிடுறோம். ஏன் சொன்னாங்கன்னா எது கொடுப்பார்ல ராஜா? அம்மா ராஜா இல்ல, ஆனா ஒண்ணும் தரல. ஒண்ணுமே கிளம்பி திரும்ப வந்து பார்த்தா நட்சத்திரம் நிக்கு. அதுலயே தான் நிக்கப்போம். அதே நட்சத்திரம். ஆமா, அதே இடத்துல நிக்கு. அதே ஷைனிங் ஸ்டார். இப்பதான் அறிவு வந்தது, நம்ம நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணாம நம்ம அறிவை சார்ந்து போயிட்டோம்னு. அப்படியா? உடனே நம்பவே கூடாது. தப்பு தானே? தப்பு தான். உடனே நட்சத்திரத்தை நோக்கி போறாங்க. சரி. இவங்க போயிட்டே இருக்கும்போது ராஜா இருக்காருல, ராஜா. ஆமா, ராஜா இருக்காரு. ஒரே கோவம். ஒரே கோவம். ராஜா பிறந்துட்டாரா? கோவப்படுவாரானே? படணும்ல. அம்மா உடனே ஒரு தீர்ப்பு, 2 வயதிற்கு உட்பட்டவர்களை உடனே கொல்லுங்கள் ஐயோ அப்படின்னு சிற்பாய்களுக்கெல்லாம் ஆர்டர். அது பச்சை குழந்தைலானே. பச்சை குழந்தை இல்லப்பா, 2.5 வயசுக்கு உட்பட்ட குழந்தை. 2 வயசுல சின்ன குழந்தை தானே? அம்மா அம்மா இந்த உடனே சாஸ்திரிகள் தப்பு பண்ணதுனால இந்த குழந்தைகள் எல்லாம் இதாகி போச்சா? சரி, ஒண்ணும் செய்ய முடியாது. போயிட்டாங்க, போடுறாங்க எல்லாத்தையும்.
எல்லாம் அழுவுது. இனே இனே அப்படி சொல்ல இனே 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 என் பையனை விடுங்க, என் பையனை. அப்படி எல்லாம் ஒரு சத்தம். இனே 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 ரத்த கோலமா இருக்குமா எல்லா ஊரே? எல்லாம் செத்துட்டாங்க. ஐயோ உடனே இனே எல்லாரும் கண்ணீரா இருந்திருப்பாங்களா? அதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா? அவர் சொல்றதுக்கு முன்னாடி சாஸ்திரிகள் எல்லாம் இங்க இயேசு ராஜாவை பார்த்துட்டாங்க. சூப்பரா பார்த்துட்டாங்களா? வந்தவங்க வெறுங்கையா வச்சுட்டு வந்தாங்க. ஏ சாஸ்திரிகள் அப்பா பொன் வெள்ளி தூப வர்க்கம் அன்னத்தையும் அவருக்கு படைத்து அவரை வணங்கிவிட்டு அவருக்காக ஒரு பாடல் பாடுவோமா? என்ன பாடல் தெரியுமா? என்ன பாடல் தெரியுமா? என்ன பாட்டுன? இயேசு ராஜா வந்திருக்கிறார், நமக்காக உனக்காக வந்திருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார் நமக்காக. ஓ கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஒரே கொண்டாட்டம், சந்தோஷம், ஒரே சந்தோஷம், ஒரே ஆர்ப்பாட்டம் தான். அதான் ஒரே மகிழ்ச்சி தான், ஒரே கொண்டாட்டம் தான். சந்தோஷம், பெரிய சந்தோஷம். ஆமாப்பா, நமக்கு எவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்காதா? சந்தோஷம் இருக்கு. நேர்ல பாத்துருக்காங்களா ராஜாவை? நம்ம ராஜா வந்துட்டாரா? வந்துட்டாரு. எதுக்கு வந்தார் தெரியுமா? எதுக்கு வந்தாரு? என்னுடைய நம்முடைய எல்லார் பாவங்களுக்காக. என்னோட பாவங்களுக்குமா? ஆமா, நமக்காக வந்த இயேசு நம்முடைய சமாதானத்திற்காக, அப்படியா? நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காக அப்படியா? அவர் உதித்தார், நமக்காக வளர்ந்தார், உதித்தார், நமக்காக யாவையும் செய்து முடித்தார். முடிச்சிட்டாரப்பா. அப்படியா? அதனால உங்கள் யாவருக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இதுவரை பொறுமையாக இருந்து எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்த ஆர்வமுடன் உங்கள் யாவருக்கும் எங்கள் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, பிறந்தாரே இயேசு, உனக்காக நமக்காக. டேய் டோரு, சொல்லு மிக்கி. டேய் இனி நம்ம சண்டை போடாம ஒண்ணா இருக்கலாம்டா. சரி நீ பாட்டு கத்துக்கிட்டியாமே, உண்மையா? நான் சூப்பரா பாட வந்துரும்ல. சரிடா, டேய் எனக்கு இந்த ப்ரோகிராம் முடிஞ்ச அப்புறம் எனக்கும் அந்த பாட்டு சொல்லி தருவியா? சரி. ஆமா, அந்த கதை நீ கேட்டியா? வில்லு பாட்டுல? டேய் வில்லு பாட்டு கதையை கேட்டேன்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு இயேசுவா பிறந்திருக்காரு. அப்படியா? ஆமாடா. நான் என்ன தெரியுமா கேட்டேன்? நீ என்ன கேட்ட? இயேசுவா நம்மளுக்காக தான் பிறந்தாங்களாம். ஆமாடா, அத உனக்காக மறந்துட்டேன் தான் பாரு. பிறந்தாங்களாம். டேய் உனக்காக தான் பிறந்திருக்காரு. நமக்காக தான் பிறந்தாங்க. பிள்ளைங்களா, இயேசப்பா நம்ம எல்லாருக்காக தான் பிறந்திருக்காங்க. சரிடா, எனக்கு இன்னைக்கு என்னென்ன ப்ரோகிராம் இருக்குன்னே தெரியாது. அடுத்து என்ன பார்க்க போறோம் சொல்லு. அடுத்துதா இங்க பக்கத்துல வா. அடுத்து என்னது? நம்ம ரெண்டு பேரும் போய் டான்ஸ் பார்க்க போறோம். டான்ஸா? ஆமா. டேய் நம்ம ஆடிட்டோம்ல ஆல்ரெடி. நம்ம ஆடுனது இல்ல, நம்மள மாதிரி நம்மளோட அழகா சூப்பரா ஆடுறதுக்கு. ஏய் என்னோட அழகா இருக்கு யார் வரா? டேய் நீ ஆடுனதெல்லாம் ஸ்டெப்பே கிடையாது, உன் பாட்டுக்கு ஆடிட்டு இருக்க நீ. சரி நம்மளோட சூப்பரா ஆடுறதுக்கு நிறைய பிள்ளைங்க வராங்க. பிள்ளைங்க வராங்களா? சரி பாத்துட்டு வந்துடலாமா? வாடா எப்படி ஆடுறாங்க, என்னோட சூப்பரா ஆடுறாங்களா பாப்போமே. வா சீக்கிரம் வா. ராத்திரி நேரத்தில பனி சூழும் வேளையில, ராத்திரி நேரத்தில பனி சூழும் வேளையில, நட்சத்திர சூளையில மன்னவனேசு பிறந்தாரு. நட்சத்திர சூளையில
மன்னவன் இயேசு பிறந்தாரு. லலலலலலலலலா. லலலலலலலலலா. லலலலலலலலா. இயேசு பிறந்தாரே. லலலலலலலலா. 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 இயேசு பிறந்தாரே. பாவம் போக்க பிறந்தவரு, சாபம் நீங்க பிறந்தவரு, சரித்திரம் இரண்டா பிரித்தவரு, நம்ம இயேசு பெரியவரு. பாவம் போக்க பிறந்தவரு, சாபம் நீங்க பிறந்தவரு, சரித்திரம் இரண்டா பிரித்தவரு, நம்ம இயேசு பெரியவரு. இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. மேய்ப்பர்கள் மந்தை காத்த நேரம், தூதர்கள் நல்ல செய்தி சொன்ன நேரம், சாஸ்திரிகள் வந்து பணிந்த நேரம், இயேசு பிறந்த நேரம். மேய்ப்பர்கள் மந்தை காத்த நேரம், தூதர்கள் நல்ல செய்தி சொன்ன நேரம், சாஸ்திரிகள் வந்து பணிந்த நேரம், இயேசு பிறந்த நேரம். இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. மரணத்தை ஜெயித்தவரு, பாதாளத்தை வென்றவரு, அகிலம் அனைத்தையும் ஆள்பவரு, இயேசு பெரியவரு. மரணத்தை ஜெயித்தவரு, பாதாளத்தை வென்றவரு, அகிலம் அனைத்தையும் ஆள்பவரு, இயேசு பெரியவரு. இயேசு பிறந்தாரே. இயேசு பிறந்தாரே. என்னையா ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் நீ பாத்தியா? ஆமா நைனிகா, சூப்பரா இருந்துச்சு தெரியுமா இன்னைக்கு. ஆனா ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே இருக்குதுல. ஆமா நைனிகா, எனக்கும் வந்ததுல இருந்து தோணிக்கிட்டே இருக்கு. ஐயையோ, இன்னைக்கு கேமே நீ வைக்கல. ஐயோ, எனக்கும் கேம் விளையாடணும் ரொம்ப ஆசையா இருக்குது நைனிகா. சரி சரி, நீ இப்போ ஃபீல் பண்ணாத, நம்ம இப்போ கேம் தான் விளையாட போறோம். ஐயோ ஜாலி, வா போய் விளையாட போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய் விளையாட போலாம். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு சூப்பராக ஃபன்னியாக ஒரு கேம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது ஜாலியாக இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணணும்? கூட சேர்ந்து பார்க்கணும். ஓகேவா? ஓகே குட்டீஸ்,
இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் என்னன்னு சொல்லிடலாம், ஓகேவா? ஜெம்ஸ் எடு கொண்டாடு. இன்னொரு தடவை எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? ஜெம்ஸ் எடு, இன்னொரு தடவை ஜெம்ஸ் எடு. ஓகே, இந்த கேமோட ரூல் சொல்கிறேன். என்னன்னா, அந்த 3 கப்பு இருக்குதா? எத்தனை பேருக்கு தெரியுது இந்த 3 கப்பு இருக்குது? தெரியுதுல்ல? அந்த 3 கப்புக்கு ஏற்றாப்புல ஜெம்ஸ் இருக்கா? அந்த ஜெம்ஸ் வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, ஓகேவா? அந்த ஜெம்ஸுக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஸ்ட்ரா எடுத்து ஊதி அந்த கப்புக்குள்ளே போடணும். இது எப்படின்னா, ரிலே பார்த்துருக்கீங்களா? ரிலே ரன்னிங் ரேஸ் மாதிரி ஓடுவாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க கையில் ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. அவங்க டீம்மேட் வந்து முன்னாடி இருப்பாங்க. ஓடியே போய் குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடியே போய் ரீச் ஆவாங்க ஃபைனலுக்கு, ஓகேவா? ஓகே, அதே மாதிரி தான் அந்த கேமும். என்ன பண்ணுவாங்கன்னா, 3 பேரும் வரிசையாக லைனில் நிற்பாங்க. நம்ம 1 2 3 அப்படின்னு ஒன்றா சொல்லுவோம், ஓகேவா? சொன்ன உடனே இவங்க வந்து ஒரு இதை ஊதி உள்ளே போட்டுட்டு, ஊதி இல்லை உறிஞ்சி உள்ளே போட்டுட்டு, அதே மாதிரி டக்குன்னு பின்னாடி போயிடுவாங்க. அடுத்த ஆள் வந்து என்ன பண்ணுவாங்க? திரும்பவும் உறிஞ்சி ஒரு கப்புக்குள்ளே போட்டுட்டு மாற்றி மாற்றி போயிட்டுருப்பாங்க. எந்த டீம் ஃபஸ்ட்டு முடிக்குதோ அவங்க தான் வின்னர். கேம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேம் விளாண்டலாமா? ஈஸியாக தானே இருக்குது. ஓகே, விளாண்டலாமா? சத்தமாக சொல்லுங்க. விளாண்டுறலாம். ஓகே கேர்ள்ஸ், விளாண்டலாமா? சத்தமா? விளாண்டுலாம். சரி 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 இன்னைக்கு பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமான்னு இன்னைக்கு ஒரு முடிவு, ஓகேவா? 2 பேரில் யார் வின் பண்ணுறாங்கன்னு ஃபைனலாக பார்த்துடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்? ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ரெடி? கூட சேர்ந்து சொல்லுங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கமான், பாய்ஸும் கேர்ள்ஸும் பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்கிறாங்க. கமான் கமான், மோட்டிவேட் பண்ணுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா கிளாப் பண்ணுங்க. நீங்களும் கிளாப் பண்ணுங்க. பாய்ஸ் கேர்ள்ஸ் என்ன வேகமாக போடுறாங்க, பரவாயில்லையா? கமான் கமான், போடு. பாய்ஸ் கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. கேர்ள்ஸ் கிளாப் பண்ணுங்க. ஸ்பீட் ஸ்பீட். நீங்கள் கிளாப் பண்ணுறதுக்கு அப்போ தான் இவங்க வேகமாக விளாடுவாங்க. கமான் கமான், உரிய சத்தம் கேட்குது, சீக்கிரம் கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணுங்க. பாய்ஸா கேர்ள்ஸா? கேர்ள்ஸா பாய்ஸா? பாய்ஸா? கேர்ள்ஸ் சீக்கிரம். பாய்ஸ் நல்லா கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. பாய்ஸ் டீம் முடிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் நீங்க வேகமா கிளாப் பண்ணுங்க. கேர்ள்ஸ் கமான் 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 கமான். ஓகே பாய்ஸா கேர்ள்ஸா? சீக்கிரம் சீக்கிரம் பாப்போம் பாப்போம். நல்லா கிளாப் பண்ணுங்க. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். கேம் முடிய போகுது, ஃபைனலா முடிய போகுது. முடிஞ்சிருச்சு. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். குட்டீஸ், பாத்தீங்களா யார் ஜெயிச்சாங்கன்னு? சூப்பரா விளையாண்டாங்கல்ல? ஓகே, எல்லாரும் உங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா கிளாப் பண்ணுங்க. வெரி குட் வெரி குட். ஓகே, வின்னர்ஸ் யாருன்னு சொல்லிடலாமா? இப்படி பக்கத்துல வந்து இல்லைங்க, பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க. ஓகே, இப்போ யார் வின்னர்ஸ்னு தெரிஞ்சுதா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ரைட் சைடு இருக்கிறவங்க வின் பண்ணாங்களா இல்ல லெஃப்ட் சைடு இருக்கிறவங்க வின் பண்ணாங்களா? யாரு? பாய்ஸ் டீமா? ஓகே ஓகே ஓகே, எல்லாம் ஒரு தடவை கிளாப் பண்ணிக்கோங்க நல்லா சத்தமா. கேர்ள்ஸ் நீங்களும் கிளாப் பண்ணுங்க. ஓகே வெரி குட், நல்லா லேண்டிங்க. ஓகே வெரி குட். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பாய் சொல்லிடலாமா? ஓகே ரெடியா? 1 2 3 பாய். சார் ரொம்ப அடிக்காரப்பா. ஏலே, அந்த அபிஷேக்கு நம்ம செய்கிற தப்பெல்லாம் சேட்டை சொல்லி கொடுத்து ரொம்ப அடி வாங்க வைக்கலாம். ஆமால, என்னைக்காட்டு நம்ம கையில் மாட்டட்டும், வச்சு செஞ்சுருவோம். ஒரு நாள் நம்ம அவனுக்கு கொடுக்குற குடுப்பில் அவன் நம்ம கிளாஸில் நம்மளை பற்றி பேசுறதுக்கே பயப்படணும். ஆமால. ஏலே, குளத்துக்கு குளிக்க போமா? வாங்கல, அங்கே நிறைய தண்ணி கிடக்கு, ஜாலியாக குளிப்போம். பார்ப்போம். போல.
சீக்கிரம் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும்டா. எதுக்குல வாழை ஒரு அரை மணி நேரம் நின்று குளிச்சுட்டு போல? எங்க அப்பா 5 மணிக்கு கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க கூட்டு போறாங்களே. இல்ல அபிஷேக், நீ ட்ரெஸ் எடுத்துட்டியா கிறிஸ்மஸ்? இல்லடா, இனிமே தான் எடுக்கணும். எங்க அப்பா கிறிஸ்மஸ்க்கு 2000 ரூபாய்க்கு வெடி வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்களே. நான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெடிப்பேன்னு. உனக்கு என்ன, உங்க அப்பா பெரிய ஆளு, அதனால வெடிப்பிய. கனகராஜ் அங்க பார்ல அபிஷேக் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காம்ல. அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும்ல. நம்ம லைன்ல ரொம்ப கிராஸ் பண்றான். வாழை குளிக்கிற கேப்ல அடிச்சிருவோம். வாங்கல போவோம். தல விழுந்தாலும் இன்னைக்கு அடிக்காம ஓடக்கூடாது. வாழை அந்த இருக்கான் பாருல. அடி ஒருத்தனை விட்டான் அடி. ஓடாதுல நில்ல. எதுக்குள்ள ஓடி வந்த? எங்க அம்மா சண்டை போடுற நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாரு எப்படி அடிக்காங்க பாரு. எனக்கே பயமா இருக்குல்ல. வாங்கல ஓடிடுவோம். ஓடாத நில்லுல. விடாத விடாத. தோரத்துல அவனை. ஓடாதல நில்ல. நில்ல. தோரத்துல அவனை. நில்ல. அடியில அவனை விடாதல. புல்லுல அவனை. எவ்வளவு தைரியம் பாத்தியாட இனிமே சொல்லுவியா? ஆமா, எப்படிலாம் சேட்டை மாட்டி விட்டுருக்கான். அடியில அவனை அடியில. விட்டாதல. இல்ல வலிக்குது. அடியில அவனை அடி போட்டு மிதியில போட்டு மூஞ்சில குத்துல. இல்ல உள்ள வலிக்குதுல, ரொம்ப வலிக்குது. இனிமே வாத்தியாட்ட சொல்லி கொடுப்பியா? இனிமே சொல்ல மாட்டேன். இனிமே சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லி கொடுப்பியா? இனிமே சொல்ல மாட்டேன்டா. நம்ம வந்த பாத்துக்கோ. நேராச்சு, சீக்கிரம் கிளம்பலையா? இந்த ஒரு 5 நிமிஷங்க. இன்னும் சீக்கிரம் இன்னும் கிளம்பலையா? நான் கேட்டது வாங்கி கொடுத்தாதான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். நான் சொன்னா கேட்க போறாடா. அடம் பிடிக்காத, வாடா வா, வாங்கி தரேன்டா. கனகராஜ், நம்ம அபிஷேக் கொடுத்த உடுப்புல நம்ம பக்கமே வரல பத்தியா? அதானே, இந்த கத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். கிறிஸ்மஸ் கேக் எடுத்துக்கோங்கடா. ஹாப்பி கிறிஸ்மஸ். வாங்க வாங்க, அவுட். கேக் வேண்டாமா? அவுட்.
இந்தாடா கேட்கறது கூடா. டே இந்தாடா இப்படிடா சாப்பிட்றா. டே இந்தாடா வாங்கிக்கோடா. நாய் கூட திங்க உன் கேட்க. டேய் ஏன்டா அழுவுற? மெர்சி இங்க வந்து பாரு, தம்பி அழுவுறாம பாரு. ஏன்டா எதுக்குடா அழுவுற? யார் அடிச்சா? என்ன சொன்னா யாரு? எதுக்கு அழுவுற? கனகராஜ் கேக் கொடுத்தம்மா, கனகராஜ் தூக்கி வீசிட்டாமா. இவ்வளவுதானா? இதுக்கு தான் போய் அழுதுட்டு இருக்கியா? அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் கொஞ்ச நாளாவே என் மேலே கோவமா இருக்காம்மா, ஏன்னே தெரிலம்மா. நம்ம இயேசுவை பாரு, எத்தனை பேர் இயேசுவை காயப்படுத்தினாலும், எத்தனை பேர் அவரை துக்கப்படுத்தினாலும், அவங்க எல்லாருக்கிட்டையும் இயேசு உண்மையான அன்பு செலுத்தினாங்க. அதுபோல உன்னை யாரு நேசிச்சாலும் வெறுத்தாலும் அவங்க கிட்ட நீ உண்மையான அன்பு செலுத்தியாப்பா. இதுக்கு போய் அழாத. சரிம்மா. இந்தா போயிட்டுலாம். நம்ம அபிஷேக் நம்ம வழியிலே வரமாட்டா. நீ கிளாஸ் பத்தல திரும்பி கூட பார்க்கல. நம்ம அன்னைக்கு கொஞ்சம் நெஞ்ச கொடுப்பா கொடுத்தோம், அதான் பயந்துட்டான். கனகராஜ், டே கனகராஜ், டே கனகராஜ், டே தண்ணி தாடா, சீக்கிரம்டா. கனகராஜ், டே கனகராஜ், கனகராஜ், டே கனகராஜ், டே கனகராஜ். ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எந்தி எந்தி, ஒன்றும் இல்லை. கனகராஜ், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. எந்தி எந்தி, ஒன்றும் இல்லை. கனகராஜ், ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. அழாத அழாத. டே உனக்கு எப்படா என்னை காப்பாத்த மனசு வந்துச்சு? உனக்கு எவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கேன். டே அது ஒன்றும் இல்லைடா, நான் உன் மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்பு தான்டா காரணம். டே உனக்கு எப்படா அந்த அன்பு உனக்குள்ள வந்துச்சு? இந்த பூமியில தேவன் எல்லாரும் மேலேயும் அன்பு வச்சதுனால இயேசு நமக்காக பிறந்தார். ஒரு நேரத்துல அன்பு செலுத்தின இயேசுவை கூட சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. ஆனாலும் சிலுவையில தொங்கும்போது கூட சிலுவையில அரைஞ்சவங்கள அன்பு செலுத்தி மன்னித்தார். அந்த பேரன்பாகிய இயேசு எனக்குள்ள இருப்பதனால உனக்கும் உதவி செய்ய முடிஞ்சுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? வாங்க அடுத்து நம்ம டான்ஸை பார்த்துடலாம். ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. ஊருக்கெல்லாம் நல்ல செய்தி, உறவுக்கெல்லாம் சொல்லும் செய்தி, மெய்ப்பர்கள் யாவரும் கேட்ட செய்தி, இயேசுராஜன் பிறந்த செய்தி, நம்ம இயேசுராஜன் பிறந்த செய்தி. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால் கொண்டாடு அவரை கொண்டாடு,
மகிமையின் ராஜன் உதித்ததினார். மாட்டுத் தொழுவத்தில பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு. மாட்டு தொழுவத்தில பிறந்தாரு, மானிட ரூபம் எடுத்தாரு. உன்னை மீட்க வந்தாரு, உலகையால பிறந்தாரு. இந்த உலகையால பிறந்தாரு. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். இருளின் ஒளியை நீக்கியே உலகின் ஒளியாய் வந்தாரு. இருளின் ஒளியை நீக்கியே உலகின் ஒளியாய் வந்தாரு. மனித வாழ்வு உயரவே தன்னை ஏழ்மையாக்கினாரே, தன்னை ஏழ்மையாக்கினாரே. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. ஏழையின் கண்ணீரை துடைத்திடவே ஏழ்மையின் தந்தையாய் பிறந்தாரு. சந்தோஷம் வாழ்வில் பொங்கிடவே ராஜாதி ராஜா பிறந்தாரு. நம்ம ராஜாதி ராஜா பிறந்தாரு. கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, இயேசு பாலன் பிறந்ததினால். கொண்டாடு அவரை கொண்டாடு, மகிமையின் ராஜன் உதித்ததினால். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோன்னா, நம்ம பிள்ளைங்க பசங்கள்லாம் சேர்ந்து நமக்காக ஒரு சூப்பரான குரூப் சாங் பாட போகிறாங்க. குரூப் சாங்ஸ் கேட்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? எல்லாரும் கேட்கலாமா போய்? சரி வாங்க போய் கேட்கலாம் குரூப் சாங். Feliz Navidad. Feliz Navidad. Feliz Navidad.
இப்போ ரொம்ப முக்கியமான நேரம், சரியா? எல்லாரும் யார்கிட்டையும் பேசக்கூடாது, அமைதியாக உட்காரணும், சரியா? என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இப்போ நீங்கள் அமைதியாக உட்காந்து நம்ம பாஸ்டமா வந்து நமக்கு கிறிஸ்மஸ் செய்தி சொல்ல போகிறாங்க, ஓகேயா? நீங்கள் எல்லாரும் அமைதியாக உட்காந்து கேளுங்க, உங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, சரியா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குட்டீஸ் யாவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஷைனிங் ஸ்டார்ஸ் என்கிற அருமையான இந்த தலைப்புல நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். புதுக்கோட்டை பரிசுத்த பர்வதம் ஏஜி சபையின் சிறுவர் ஊழியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு அடுத்த நிலைமையில் வளர்ந்து பெருகியிருப்பதை பார்த்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறுவர் ஊழியத்திற்கு நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். சிறுவர் ஊழியத்தை தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. சிறுவர் ஊழிய பொறுப்பாளர்கள், டிபார்ட்மெண்ட் லீடர்ஸ், முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளை மிக நேர்த்தியா ஷூட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்த மீடியாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நானும் பாஸ்டர்மாவும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட தலைப்புல உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது லூக்கா 11:35 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமானால், தொடர்ந்து நட்சத்திரங்களாக ஜொலிக்க வேண்டுமானால், தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வெளிச்சம் இது மனிதன் கொடுத்த வெளிச்சம் அல்ல, தேவன். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆகவே அந்த மெய்யான ஒளி நமக்குள்ளே பிரகாசிக்கிறது, இது மனிதன் கொடுத்த ஒளி அல்ல. ஆகவேதான் நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அருமையான குட்டீஸ், நீங்கள் இருக்கிற உங்கள் வீட்டிலே, படிக்கிற ஸ்கூல்ல ஸ்டார்ஸாக தேவனுக்காக பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் இருக்க உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமா பாஸ்டர்மாவும் இப்போ உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு பாஸ்டர்மா சொல்லுவாங்க. ஹாய் குட்டீஸ், நீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இப்பொழுதும் இந்த ஷைனிங் ஸ்டார்ஸ் என்கிற இந்த தலைப்புல ஒரே ஒரு காரியத்தை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நீங்க எப்பொழுதுமே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதே லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழையாவது வைக்காமல் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். முதலாவது விளக்கு தண்டின் மேல், அதாவது யாவருக்கும் நீங்கள் தெரிகிற இடத்திலே, மறைவாக அல்ல, யாவருக்கும் நீங்கள் தெரிகிற இடத்துல உங்களை வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் மலை மேல் உள்ள பட்டணம் சொல்றார். உங்களை சில்ட்ரன்ஸ், உங்களை ஆண்டவர் மலை மேல் உள்ள பட்டணம் சொல்றார். உங்களை ஷைனிங் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்றார். ஆகவே இன்றைக்கு உலகத்துல சினிமா நடிகர்களை ஸ்டார்ஸ் சொல்றாங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அவங்களுடைய பெயர் புகழ்கள் போயிருது, அவங்களும் இல்லாம போயிடுறாங்க. ஆனா தேவனுக்காக ஜொலிக்கிற ஸ்டார்ஸ் நீங்கள் எப்பொழுதுமே கடைசி வரை பிரகாசிக்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகவே தான் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் இருக்கிற அந்த வீட்டிலே, வேலை நீங்கள் படிக்கிற உங்கள் ஸ்கூல்ல, காலேஜஸ்ல நீங்க பிரகாசிக்கிறவர்களாக, அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருக்க வாழ்த்துகிறோம். முக்கியமாக இந்த வெளிச்சம் என்று பார்க்கும்போது, இந்த வெளிச்சத்தை இருளால ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வெளிச்சம் ஒரு இடத்துல வரும்போது, ஒரு வீட்டுக்குள்ள வெளிச்சம் வரும்போது என்ன நடக்கும்? இப்போ ஒரு வீட்டுல இருட்டா இருக்குது, ஒரு அறையில, அங்க ஒரு வெளிச்சம் வந்த உடனே அங்க இருக்கிற இருள் விலகுது. அப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருளை நீக்குகிறவர்களாக. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கூட பாருங்களேன், நம்ம சர்ச்சில் இருக்கிற பிள்ளைகள், நீங்க இருக்கிற இடங்கள்ல ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, இன்னும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஆகவே இந்த நாளிலும் ஷைனிங் ஸ்டார்ஸ் உங்களை நாங்க வாழ்த்துறோம்.
பாஸ்டர்மா உங்களுக்காக, உங்க எதிர்காலத்துக்காக நீங்க தொடர்ந்து பிரகாசிக்கணுங்கிறதுக்காக அவங்க இப்ப ஜெபம் பண்ண போறாங்க. நீங்களும் சேர்ந்து ஜெபிப்பீங்களா? பாஸ்டர்மா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. குட்டீஸ், நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறேன் ஐயா. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறவர், அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் நீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் அருமையான ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாளிலும் அவர்கள் நல்ல பிரகாசிக்கிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை கொடுப்பீராக. அவங்க படிக்கிற ஸ்கூல்களில், இருக்கிற வீட்டில் ஆண்டவரே, அவர்கள் வசிக்கிற பகுதிகளில் ஒரு ஆண்டவரே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. நம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் பிள்ளைகளுக்கு நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. நல்ல மன மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது துக்கங்கள் இருக்குமானால் இப்போ இந்த நேரத்தில் அந்த துக்கங்கள் எல்லாம் மாறி பிள்ளைகளை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவீராக. நம்முடைய சந்தோஷத்தினால் ஒவ்வொருவரையும் நிறைத்து ஆசீர்வதியும். இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆகவே சபையின் சார்பாகவும் நாங்களும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. God bless you. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. இங்க தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சொன்னபடி முடிப்பதற்காக இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே. பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த ப்ரோக்ராமை முதல்ல இருந்தே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க தானே? இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்க தானே? இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவராகிய இயேசு நம்முடைய ப்ரோக்ராமை ஆசீர்வதிச்சாங்க. நிறைய ப்ரோக்ராமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. சிலர் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு இந்த நாட்களில் நம்மளை ஆசீர்வதித்து இந்த கடைசி மாதத்து வரைக்கும் இந்த வருஷத்தில் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். யாருக்கு நன்றி சொல்லுங்கள் பார்க்கலாம்.
ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொல்லி ஒரு குட்டி ஜெபம் பண்ணிடலாமா? ஓகே, சந்தோஷம். எல்லாரும் கண்ணு கை குப்பிக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இந்த பூமியிலே பிறந்தீர், எங்களுக்காக நன்மை செய்யும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய ஜீவனை தரும்படிக்கு இந்த பூமியிலே எங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.